தெம்பு இருந்தால், துணிவு இருந்தால், RSS தலைவரோ அல்லது இந்தியாவின் பிரதமரோ அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க முடியுமா? அதை மாற்றுவோம் என்று வெளிப்படையாக உங்களால் சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு கட்ஸ் கிடையாது, சொல்ல முடியாது. ஒரு தேசத்தில் 30 கோடிக்கு மேலான மக்கள் ஒரு தலைவனை தமது குல தெய்வமாக வணங்குகிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அம்பேத்கரை பகைச்சிட்டு பிஜேபியால ஒரு அங்குலம் கூட முன்னால் நகர முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை விமர்சித்து விட்டு அவர்களால் அரசியல் செய்ய முடியாது. அந்த அரசமைப்பு சட்டம் பழைய சமூகத்தை அப்படியே சிதைக்கிறது. அதுக்கு உதாரணம் இப்ப நான் உங்க முன்னால் நின்றுட்டு பேசுறது. இல்லைன்னா நான் பேசவே முடியாது, நான் வெளியே வந்திருக்க முடியாது, வீதிக்கே வந்திருக்க முடியாது. திருமாவளவன் பேசும் பேச்சு திருமாவளவன் பேச்சு அல்ல, பெரியாரின் பேச்சு, அம்பேத்கரின் பேச்சு. நான் தப்பா பேசினா பெரியார் தப்பா பேசுறாருன்னு அர்த்தம், நான் தப்பா பேசுறேன்னா அம்பேத்கர் தப்பா பேசுறாருன்னு அர்த்தம். என் கருத்து எதுவும் இல்லை. நம்ம ஊர்ல அவரை வந்து சாதிங்கிற சிமுழுக்குள்ள அடைக்க பார்க்கறாங்க. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கருத்தியலை சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த கருத்துக்கு நேர் எதிரானவர்கள் சங்கிகள். ஒரு மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை வெண்கல திருவுருவச் சிலையாக புதுப்பித்து தூத்துக்குடி மாநகரத்தில் இன்றைக்கு திறந்து வைத்திருப்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. அதிலே திறந்து வைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியது என்றென்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வை தருகிறது. இது சிமெண்ட் சிலையாக திறக்கப்பட்ட போது 1992 நான் மதுரையில் அரசு பணியாளராக இருந்தேன். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக இணை ஆணையாளர், தொழிலாளர் நலத்துறையின் இணை ஆணையாளர், ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அண்ணன் வி பலராமன் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர். நாள்தோறும் நாங்கள் மதுரையிலே சந்தித்துக் கொள்வோம், பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதுண்டு. அப்போது இந்த சிலையை திறப்பதற்காக அவர் தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து கிளம்புகிற போது அவரை நான் சந்திக்க சென்றேன். தம்பி, உனக்காகத்தான் காத்திருந்தேன், வா வண்டியில் ஏறு என்று சொன்னார். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன். தூத்துக்குடியில் பாபா சாஹிப் சிலை திறப்பு, அண்ணலின் சிலை திறப்பு, நாங்கள் அங்கே போகிறோம், நீங்களும் வாருங்கள் என்றார். எனக்கு வர ஆசைதான். தூத்துக்குடி எல்லாம் அப்போது நான் பார்த்ததில்லை. 92 எனக்கு மதுரை தான் தெரியும், மதுரைக்கு தெற்கே ஒரு ஊரும் தெரியாது. இன்றைக்கு மதுரையிலே பேசும்போது கூட சொன்னேன், சென்னைக்கு அங்கனூருக்கு அடுத்து சென்னை தெரியும், சென்னைக்கு அடுத்து கோவையிலே சில வாரங்கள் இருந்திருக்கிறேன். அதன் பிறகு எனக்கு மதுரை 1988 தான் தெரியும். அந்த ஊருக்கு நான் வந்தது 1988 ஏப்ரல் 5 என்று சொன்னேன். ஒரு ஆண்டு நான் அங்கே பணியாற்றிய 2-3 ஆண்டுகள் நான் அங்கே பணியாற்றிய நிலையிலும் மதுரைக்கு தெற்கே நான் வந்ததில்லை. ஆகவே அண்ணன் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அண்ணன் பலராமன் அவர்கள் இந்த தூத்துக்குடி நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். என்னால் அப்போது வர இயலவில்லை, பங்கேற்க இயலவில்லை. வேறு சில பணிகளுக்கு நான் ஒப்புதல் அளித்த காரணத்தினால் வர இயலவில்லை. அன்றைக்கு வர இயலாத நிகழ்ச்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் சிமெண்ட் சிலையை திறக்கிற அந்த நிகழ்ச்சியில் வர இயலாத நிலையிலே அந்த சிலை புதுப்பிக்க பெற்று வெண்கல சிலையாக நிறுவப்பெற்று அதுவும் கண்ணை கவரக்கூடிய வகையிலே நாடாளுமன்றத்தின் மேலே நிற்பதை போன்ற ஒரு பிரமாண்டமான ஏற்பாட்டை செய்து அண்ணன் அனிதா அவர்களோடு சேர்ந்து திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு இன்றைக்கு இந்த நம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் வழங்கி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறேன். நாம் சில நேரங்களில் என்ன எதிர்பார்க்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். சில நாட்கள் தள்ளி போகலாம், அல்லது சில மாதங்கள் தள்ளி போகலாம், சில ஆண்டுகள் தள்ளி போகலாம். தூத்துக்குடி சிலை திறப்பில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தது. அன்றைக்கு முடியவில்லை, இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. அன்றைக்கு வந்திருந்தால் 10ஓடு 11ஆக எங்கோ ஒரு மூலையிலே நான் நின்று இருந்திருப்பேன். இன்றைக்கு என்னை அழைத்து அண்ணா தம்பி வா என்று அழைத்து சிறப்பு செய்யக்கூடிய வகையிலே ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கியிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் இரும்பூது எய்துகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமானவர், இன்னும் சொல்ல போனால் அகிலத்துக்குமானவர்.
அதனால்தான் அகில உலகம் முழுவதும் அவரை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். மராட்டியர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இன்றைக்கு யாரெல்லாம் அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றுகிறார்களோ, சிந்திக்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு பேரறிவாளர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு இந்தியாவை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைகிற போது இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் எழுதப்பெற வேண்டும். அதை யார் எழுதுவது? பாரத்லா படித்த காந்தியடிகளா? இல்லை. பாரத்லா படித்த மோதிலால் நேருவா? இல்லை. பாரத்லால் படித்த எத்தனையோ பெரிய பிரம்மனுடைய தலையிலே பிறந்த பார்ப்பனர்களா? இல்லை. வர்ணாசிரம கொள்கைப்படி பிரம்மனுடைய தலையில் பிறந்தவர்கள், கடவுளோடு பேசக்கூடியவர்கள், கடவுளோடு சமஸ்கிருதத்தில் பேசக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான். ஆனால் இந்தியாவின் தலைவிதியை எழுதக்கூடிய வாய்ப்பு அந்த பிரம்மனின் தலையில் பிறந்த பார்ப்பனர்களுக்கு கிடைக்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டிராஃப்டிங் கமிட்டி என்றால் வரைவு குழு. இந்தியாவினுடைய தலைவிதியை எழுதணும்பா, நீங்கள்லாம் போய் சேர்ந்து எழுதுங்க, இந்த உன்னோட சேர்ந்து ஒரு 7-8 பேரை அனுப்புகிறேன் என்று அவரோடு சேர்ந்து மொத்தம் 9 பேரை கமிட்டியாக போட்டாங்க. அதில் எல்லாம் லா படித்தவங்க இருந்தாங்க. லா படித்தவங்களாம் நம்ம வழக்கறிஞர்னு சொல்கிறோம், வழக்கறிஞர்னு சொல்லக்கூடாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய லாயர் கூட வழக்குரைஞர் தான் சொல்லணும். வழக்குரைஞர்னா வழக்கை எடுத்து சொல்லக்கூடியவர், வாதாடக்கூடியவர். வழக்கு அறிஞர்னா அவருக்கு சட்டத்தில் பெரிய ஞானம் இருக்கணும், சட்டத்தில் பெரிய ஞானம் இருக்கணும். அவங்க தான் அறிஞராக இருக்க முடியும். அந்த மாதிரி பல பேர் சட்டம் படித்தவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாலும் கூட உலகளாவிய ஞானம் ஒருவருக்குத்தான் இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா அரசமைப்பு சட்டங்களையும் படிக்கிற ஆற்றல் ஒருவருக்குத்தான் இருந்தது, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அதனால யாரும் ஒத்துழைக்கல. அப்புறம் அவங்களுக்கு என்னன்னா, இவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட், இவர் கீழே உட்காந்து வேலை செய்யறதா அப்படிங்கிற ஒரு செருக்கு இருக்கும்ல, ஒரு திமிர் இருக்கும்ல, சாதி திமிருன்னு சொல்லுவாங்களே. அதனால் அம்பேத்கருக்கு ஒத்துழைக்க பல பேர் மறுத்தார்கள். ராத்திரி பகலா உலகளாவிய சட்டங்களை படித்து நமக்கென்று ஒரு சட்டத்தை எழுதினார். எழுதின உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கொண்டு போய் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் கொண்டு போய் வச்சதும் அம்பேத்கர் எழுதிட்டாரு அப்படின்னு உடனே பாஸ் பண்ண மாட்டாங்க. அது மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் என்று மிக பெரும் விவாதங்கள் நடந்தன. ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்லணும். ஏன் இந்த வார்த்தை நீ போட்டிருக்க அப்படின்னு. அரசமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் தர வேண்டுமானால் எவ்வளவு ஞானம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆர்கியூ பண்ணி வாதிட்டு அதை பாதுகாத்தார். அதில் எவ்வளவோ அவருடைய விருப்பத்துக்கு மாறானவை இடம்பெற்று விட்டது என்றாலும் கூட அவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டத்தை அவர் நடத்தினார் என்றால் அது வெறும் மசில் பவரில் நடந்த போராட்டம் இல்லை, பிரெயின் பவரில் நடந்த போராட்டம். பிரெய்னி வார். அந்த ஞானம் இருந்ததால்தான் அப்படிப்பட்டவர்களோடு வாதாடி இந்த சட்டத்தை அரங்கேற்ற முடிந்தது. அப்படி என்ன இந்த சட்டத்திலே சிறப்பு இருக்கிறது? ஆர்எஸ்எஸ் காரனை கேட்டால் அதை கொளுத்தணும்பான், ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டான். பிஜேபி காரனை கேட்டால் அதை கொளுத்தணும்பான், வெளிப்படையாக சொல்ல மாட்டான். வெளிப்படையாக சொன்னால் 30 கோடி தலித்துகளின், பழங்குடி மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரும். ஒரு தேசத்தில் 30 கோடிக்கு மேலான மக்கள் ஒரு தலைவனை தமது குல தெய்வமாக வணங்குகிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அம்பேத்கரை பகைச்சிட்டு பிஜேபியால் ஒரு அங்குலம் கூட முன்னால் நகர முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை விமர்சித்து விட்டு அவர்களால் அரசியல் செய்ய முடியாது. தெம்பு இருந்தால், துணிவு இருந்தால் ஆர்எஸ்எஸ் தலைவரோ அல்லது இந்தியாவின் பிரதமரோ அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க முடியுமா? அதை மாற்றுவோம் என்று வெளிப்படையாக உங்களால் சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு கட்ஸ் கிடையாது, சொல்ல முடியாது. ஏன்னா அம்பேத்கர் தனி நபர் அல்ல, 30-35 கோடி மக்களின் ஒரு மகத்தான தலைவர். இன்னும் சொல்ல போனால் குல தெய்வம். அந்த அரசமைப்பு சட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால், சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து அண்ணன் பிரபாகரன் அவர்கள் உன்னிடம்தான் ராணுவம் இருக்கிறதா, ராணுவம் கட்டமைப்பேன் என்று ஒரு படையை கட்டினார், பயிற்சியை கொடுத்தார், ஆயுதங்களை வாங்கி குவித்தார்.
அவர்களை எதிர்கொள்வதற்கு, களத்திலே போராடுவதற்கு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படை கட்டவில்லை, பயிற்சி அளிக்கவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை, வன்முறை செய்யவில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்தவில்லை. 3000-4000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலைத்திருக்கக்கூடிய சனாதன சமூக கட்டமைப்பை மெல்ல மெல்ல சிதைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பேரறிவாயுதம் என்கிற அரசமைப்பு சட்டத்தால். அந்த அரசமைப்பு சட்டம் பழைய சமூகத்தை அப்படியே சிதைக்கிறது. அதுக்கு உதாரணம் இப்போ நான் உங்க முன்னால் நின்றுட்டு பேசுறது. இல்லைன்னா நான் பேசவே முடியாது, நான் வெளியே வந்திருக்க முடியாது, வீதிக்கே வந்திருக்க முடியாது, நான் உடை உடுத்தி இருக்க முடியாது, அரசியல் நான் படித்திருக்க முடியாது. இந்த சுதந்திரம் லிபர்ட்டி அரசமைப்பு சட்டம் தான் தருது, மனு தர்மம் தரல. ஈக்குவாலிட்டி, சமத்துவம். சமத்துவங்கிறது என்ன? ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சமூக தகுதியிலும் தருகிற வாய்ப்பிலும் சமத்துவம். சமத்துவம்னா எல்லாரும் ஒரே அளவா 5 அடி இருக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பங்களா வீடு கட்டி தந்துட முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சஃபாரி கார் வாங்கி தர முடியாது, எல்லோருக்கும் 3 வேளையும் பிரியாணி போடணும்னு பிரியாணி போட முடியாது. அதெல்லாம் சமத்துவம். எல்லோரும் டாக்டரா படிக்கணும், டாக்டர் சீட்டு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதெல்லாம் சமத்துவம். நீயும் மனிதன், நானும் மனிதன் என்பதுதான் சமத்துவம். மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்பதுதான் சமத்துவம். நான் பரப்பால ரொம்ப ஒசத்தி, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் 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 கீழே, அப்படிங்கிறது தான் சனாதனம். சனாதனம் என்ன? வேற என்ன? சனாதனம் என்றால் ஒண்ணுமே கிடையாது. சனாதனம்னா பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை போதிக்கிற கருத்தியல். பிறப்பின் அடிப்படையில் இந்தியாவோட 3 வகையான வாழிடங்கள் இருக்கு. ஒன்று அக்ரஹாரம், இன்னொன்று ஊர்த்தெரு, இன்னொன்று சேரி. அக்ரஹாரத்தில் பார்ப்பனர்கள் தான் குடியிருக்க முடியும். ஊர் தெருவில் இருக்கிற யாரும் போய் அக்ரஹாரத்தில் குடியிருக்க முடியாது. நாங்கள் மேல் சாதி அப்படின்னு நினைக்கக்கூடிய முதலியாரோ, பிள்ளைமாரோ, செட்டியாரோ, ரெட்டியாரோ, ஐயர் வீட்டுக்கு பக்கத்தில் போய் வீடு கட்டி குடியிருக்க முடியுமா? முடியாது. சனாதன தர்மம் அனுமதிக்காது. அந்த வாழிடத்தில் நீ அடியெடுத்து வைக்க முடியாது. அக்ரஹாரம் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான். ஐயரோ ஐயங்காரோ தான் இங்கே குடியிருக்க முடியும். இது இந்தியா முழுவதும் உள்ள ஒரே நிலை. வெவ்வேறு சமஸ்தான மன்னர்கள் இருந்தார்கள். வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு ஆட்சிகள் நடந்திருக்கின்றன. இஸ்லாமியர்கள் 200 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். எத்தனையோ படையெடுப்புகள் இந்தியாவில் நடந்திருக்கின்றன. கடைசியாக பிரிட்டிஷார் 200 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. நோ ஆல்ட்ரேஷன்ஸ். பார்ப்பனர்களின் வாழிடம் பார்ப்பனர்களுக்கானதாக இருக்கிறது. சாதி இந்துக்களின் வாழிடத்திற்கு பெயர் ஊர் தெரு. இந்த சாதிகளுக்கு உட்படாத அவுட்காஸ்ட். இவங்க 5ஆம் சாதி கிடையாது. பஞ்சபர்னா 5ஆம் சாதின்னு கிடையாது. இந்த 4 சாதிக்கு எதிரில் இருக்கிற சாதின்னு அர்த்தம். எதிர்த்து நிற்கிற சாதி. 4க்கு கீழே இருக்கிற 5ஆம் சாதி இல்ல, 4க்கு எதிரில் நிற்கிற எதிர் சாதி. அவன் தான் அவுட்காஸ்ட். அவன் தான் அவுட்காஸ்ட். சாதிக்கும் வர்ணத்துக்கும் எதிர இருக்கிறவன், வெளியே இருக்கிறவன் அர்த்தம். அவனுக்கு தனி குடியிருப்பு. இந்த ஊர் தெருவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார், செட்டியார், முதலியார், பிள்ளைமார், கோனார், முக்குளத்தோர், நாயுடு, ரெட்டி அப்படின்னு வீடு இருக்காது. நாடார் தெரு ஒரு 2 தெரு இருக்கும். அப்படி போனால் கோனார் தெரு ஒரு 1.5 தெரு இருக்கும். அப்படி போனால் முதலியார் தெரு ஒரு தெரு இருக்கும். அப்படி தள்ளி போனால் அங்கே முடி திருத்துறவன் வீடு தனியாக இருக்கும். இந்த பக்கம் போனால் துணி விழுக்கிற துணி தனியாக இருக்கும் வீடு. இவ்வளவு பெரிய சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஹேபிடேஷன். வாழிடத்தை கூட எப்படி ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கான் பாருங்க, நெறிப்படுத்தி வச்சிருக்கான் பாருங்க குடியிருப்ப. இதை நெறிப்படுத்தியது யார்? இப்படி ஒரு வாழிடத்தை கட்டமைத்தது யார்? யாருன்னு ஆளு கிடையாது. அதுதான் கருத்தியல், அதுதான் சனாதனம். அவன் சொல்ற அந்த சனாதனம்ங்கிற கருத்தியல் வர்ணாசிரமம் என்று அழைக்கப்படுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னது திருமாவளவன் இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். திருமாவளவன் பேசும் பேச்சு திருமாவளவன் பேச்சல்ல, பெரியாரின் பேச்சு, அம்பேத்கரின் பேச்சு. நான் தப்பா பேசினா பெரியார் தப்பா பேசுறாருன்னு அர்த்தம். நான் தப்பா பேசுறேன்னா அம்பேத்கர் தப்பா பேசுறாருன்னு அர்த்தம். என் கருத்து எதுவும் இல்லை. நான் இன்டர்பிரட்டர், அவ்வளவுதான். நான் எடுத்து விலைக்கு சொல்றேன். பெரியார் இல்லை, இப்ப நான் விலைக்கு சொல்றேன்.
அம்பேத்கர் இல்லை, நான் விளக்கி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆகவே அம்பேத்கர் அவர்கள் இதை எங்கிருந்து உணர்ந்தார், எப்படி கண்டறிந்தார்? அவர் சராசரி மனிதனா இருந்தா இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம எப்படியாவது படிச்சுட்டா போதும், நாம படிச்சா போதும், நல்ல குடும்பத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில் போய் தங்குவோன்னு போய் தங்கியிருப்பார். அவருக்கு வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகம் போய் பார்த்து வந்தேன். அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த பல்கலைக்கழகம் அவருக்கு செலவு வச்சிருக்கு. இந்த சிலையில் சாணி அடிக்கிறவன் போய் அதை பார்த்துட்டு வரணும். அம்பேத்கர் படத்தை பார்த்தா சாணி அடிக்கிறான் பாருங்க, அவன் போய் பார்த்துட்டு வரணும். கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன சிலை, அரை உருவ சிலை வச்சிருக்கேன். நான் போய் அந்த இடத்துல நின்று படம் எடுத்துட்டு வந்தேன். அந்த லைப்ரரிக்கு முன்னால் இருக்கு. அப்போ அவர் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ 24-25 வயசு தான் அவருக்கு. அந்த நேரத்தில் அவர் எழுதின புத்தகம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ருப்பீஸ், நான் சொன்னேன் முதல்ல, ரூபாயின் சிக்கல்கள். அது ஒரு ஆய்வு கட்டுரை. எல்லா பொருளியல் வல்லுநர்களும் அதை கையில் இப்போ பார்த்தாலும் ஒரு கையேடு மாதிரி வச்சுக்குவாங்களாம் அந்த காலத்தில். அந்த 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 நூல் பொருளாதார சிந்தனையாளர்களின் வேத நூல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இளம் வயதில் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியதாக இருந்திருக்கிறது. அப்ப அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறார்? அது வெறும் சட்டம் இல்லை, அது ஒரு கொள்கை அறிக்கை. அது ஒரு மேனிஃபெஸ்டோ. கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்டதைப் போல, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், பாட்டாளி வர்க்கமே ஒன்று திரளுங்கள் என்று கம்யூனிஸ்ட் அறிக்கையை ஒரு மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டதைப் போல, புதிய இந்தியாவுக்கான ஒரு மேனிஃபெஸ்டோ, மேனிஃபெஸ்டோ ஃபார் எ மாடர்ன் இந்தியா, புதிய இந்தியாவுக்கான ஒரு கொள்கை அறிக்கை. கொஞ்சம் அமைதியா இருப்பா. அந்த கொள்கை அறிக்கையில முகப்புரை, அந்த முகப்புரையில என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறது அங்க பிரச்சனை. we the people of India சொல்றார். we the people of India னா இந்தியாவை சார்ந்த மக்களாகிய நாங்கள், having solemnly resolved, எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், to constitute, ஒன்றை கட்டமைப்பதற்கு. எதை கட்டமைப்பதற்கு? ஒரு அரசை உருவாக்குவதற்கு. என்ன அரசை? குடியரசை, ரிபப்ளிக். வெறும் குடியரசு அல்ல, ஜனநாயக குடியரசை, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். வெறும் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அல்ல, சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அயல் நாட்டு ஆதிக்கம் இல்லாத, தனித்து இயங்கக்கூடிய, இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு. அது இடையில 2 சொற்கள் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்திலே இந்த பிரியாம்பிள் 2 சொற்கள் இணைக்கப்பட்டது. அதுதான் அந்த சட்டத்தினுடைய ஆன்மா என்று கண்டறிந்து, அது அப்போது இல்லை, புதிதாக இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் இணைக்கப்பட்டது சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற வார்த்தை. அது தேவையில்லை என்று அம்பேத்கர் தொடக்கத்திலே சொல்லிவிடுகிறார். ஆனாலும் அது தேவை என்று இந்திரா காந்தி அம்மையார் நினைவு கூறுகிறார். இந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மையாரை நாம் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப சுப்பிரமணிய சுவாமி, சுவாமி தெரியுமில்ல உங்களுக்கு? சுவாமி, சுவாமினா சுப்பிரமணிய சுவாமின்னு அர்த்தம். திருச்செந்தூர் பெருமானுடைய பெயர். அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப நாம அதில் போய் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட போறோம். அந்த வழக்கு என்ன வழக்குன்னா, அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் இடம்பெற்றுள்ள சோசலிசம் என்கிற வார்த்தையையும் செக்யூலரிசம் என்கிற வார்த்தையையும் நீக்க வேண்டும். இந்திரா காந்தி அம்மையார் இணைச்சாங்க, சுப்பிரமணிய சுவாமி நீக்கணுங்கிறார். இந்திரா காந்தி அம்மையார் கூட பிறப்பால் பிராமணர் தான், காஷ்மீர் பண்டிட். ஆனா அவங்க சோசலிஸ்ட். ஏன்னா அவங்க அப்பா ஜவஹர்லால் நேரு ஒரு சோசலிஸ்ட். அதனால இந்திரா காந்தி அம்மையார் அப்படி பிராட்டப் அந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த நாட்டை மதவாத சக்திகளின் கைகளில் விட்டுவிடக் கூடாது, அது சிக்கிவிடக் கூடாது என்பதிலே அப்போதே அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு, ஒரு லாங் விஷன், ஒரு பிராட் சென்ஸ். இப்படிப்பட்ட சனாதன வெறியர்கள் பின்னாளில் வருவார்கள், அவர்கள் வந்தால்
இந்த நாட்டை ஒரு மதத்தின் வெறி பிடித்த கும்பலின் கைகளில் போய் சிக்கிக்கொள்ளும் இந்த அரசை மதவாத அரசாக அறிவித்து விடுவார்கள். இங்கே பல மொழி பேசக்கூடிய இனம் வாழுகிறார்கள், பல மதத்தை பின்பற்றக்கூடிய இனங்கள் வாழுகிறார்கள். இது எந்த காலத்திலும் மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது என்பதற்காக அப்போதே முன்னுணர்ந்து இந்த வார்த்தைகளை அம்பேத்கர் அன்றைக்கு சொல்லாக இணைக்கவில்லை, அதனுடைய அடிப்படை கருத்தியலாக வைத்திருந்தார். அந்த அடிப்படை கருத்தியலைத்தான் உள்ளே இன்செர்ட் பண்ண முடியும். அடிப்படை இல்லாததை புதுசாக இணைக்க முடியாது. நோ ஆல்ட்ரேஷன்ஸ் அட் ஆல். நீங்கள் இணைக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. அதுக்குள்ள ஒரு இருப்பு இருக்கணும், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் அதுக்குள்ள, அந்த கருத்துக்கான இருப்பு இருக்கணும் அதுக்குள்ள. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளே சோசலிசம் இருக்கிறது, செக்யூலரிசம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சொற்களாக இணைத்து விட்டார். சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதான்பா புதிய இந்தியாவின் அரசு. நாங்கள் அமைக்க போகிற அரசு இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற, ஜனநாயக குடியரசு. எதற்காக இந்த அரசை நாங்கள் அமைக்க போகிறோம் என்றால், இந்தியாவில் இருக்கிற குடிமக்கள், இனி பிறக்க போகிற குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஜஸ்டிஸ். என்ன மாதிரி ஜஸ்டிஸ்? சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், மூணும் சொல்றாரு. ஆனால் முதல்ல வைக்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் வைக்கிறார். அதை வரிசைப்படுத்தும் போது இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு ஒவ்வொருவருக்கும், இனி பிறக்க போகிற குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி என்னவாக இருக்க வேண்டும்? முதல்ல சமூக நீதியாக இருக்க வேண்டும், அப்புறம் தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், அப்புறம் தான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். லிபர்ட்டி, சிந்திப்பதற்கு, கருத்தை சொல்வதற்கு, விரும்புகிற ஒன்றை பெறுவதற்கு, விரும்புகிற மதத்தை தழுவுவதற்கு, விரும்புகிற கடவுளை கும்பிடுவதற்கு லிபர்ட்டி. ஈக்குவாலிட்டி, அதான் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி, இப்போ அரசியலில் மட்டும்தான் நம்ம அண்ணன் தம்பிங்கிறோம். சமூகத்தில் அண்ணன் தம்பி உறவு உண்டா? ஒரு பார்ப்பனர் போய் நீங்கள் அண்ணன் சொல்லிட முடியுமா? அல்லது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பின்னு உறவாட முடியுமா? சமூக வேலையில் சோஷியலாக வேலை செய்கிறவங்க அல்லது அரசியலில் வேலை செய்கிறவங்க 0.1% தான் அண்ணன் தம்பின்னு நம்ம பழகிக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் சமூகம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் ஒரு தடுப்பு சுவர் இருக்குது. பார்ப்பனர்களுக்கு இடையிலேயே தடுப்பு சுவர் இருக்கிறது. பார்ப்பனர்கள்லாம் ஒரே பார்ப்பனர்கள் கிடையாது. ஐயர் வேறு, ஐயங்கார் வேறு, 2 பேருக்கு இடையில தடுப்பு சுவர் இருக்கிறது. கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிபாடு வேற. இந்த ஐயர் ஐயங்கார் அங்கே உறவாட முடியாது, அண்ணன் தம்பியோட உறவாட முடியாது. இந்தியாவுக்குள்ள அப்படி எக்கச்சக்கமான பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் சமம் கிடையாது. சித் பவன் ஒரு பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. சித் பவன், ஆந்திரா பவன், மகாராஷ்டிரா பவன்கிற மாதிரி சித் பவன். அந்த சமூகத்தினுடைய பேர் காஸ்ட் நேம். பிராமின்கிறது வர்ணத்தினுடைய பேரு. பிராமின்கிறது காஸ்ட் கிடையாது. பிராமணர் என்பது காஸ்ட் இல்லை, பார்ப்பனர் என்பது காஸ்ட் கிடையாது. அது வர்ணத்தின் பெயர். சத்திரியன் என்பது ஒரு வர்ணம் என்பதை போல, சூத்திரன் என்பது ஒரு வர்ணம் என்பதை போல, வைசியர் என்பது ஒரு வர்ணம் என்பதை போல, பிராமின் என்பது ஒரு வர்ணம். அந்த வர்ணத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான சாதிகள். அந்த சாதிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் ஐயர் ஐயங்காருக்கு, அதுக்குள்ளே நிறைய கோத்திரம் இருக்கு, குளம் கோத்திரம் இருக்குது. அதை பார்த்தா அவங்க உறவாட முடியும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு இடையிலும் தடுப்பு சுவரை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை தகர்த்தால்தான் சமூக நல்லிணக்கம் என்பது உருவாகும், ஒரு சோஷியல் ஹார்மோனி என்பது உருவாகும். அண்ணன் தம்பி உறவுங்கிறது மட்டும் கிடையாது, சோஷியல் ஹார்மோனிங்கிறது தான் அதில் முக்கியமானது. செக்யூலரிசம் என்பது வெறும் மதசார்பற்றது. இது ஃப்ரெட்டர்னிட்டி என்பது வெறும் அண்ணன் தம்பி உறவு அல்ல. ஃப்ரெட்டர்னிட்டி என்றால் சகோதரத்துவம், சகோதரத்துவம் என்றால் அண்ணன் தம்பி உறவு என்று பொருள் அல்ல, சமூக நல்லிணக்கம் என்றுதான் பொருள். இந்த 3-4 சொற்கள் தான் அரசமைப்பு சட்டத்தில் ரொம்ப முக்கியமான சொற்கள். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 4 சொற்களால் புதிய இந்தியாவை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெண்கள் படிக்கிறார்கள், தலித்துகள் படிக்கிறார்கள், பழங்குடியினர் படிக்கிறார்கள், பிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கிறார்கள், ஆடு மாடு மேய்த்தவன் பிள்ளைகள் படிக்கின்றன, மண் வெட்டியவன், கல் உடைத்தவன்,
வரப்பு வெட்டியவன், ஏர் ஓட்டியவன், சாணி அள்ளியவன், குழி வெட்டியவன், மேளமடித்தவன், பிள்ளைகள் எல்லாம் துணி வெளுத்தவன், பிள்ளைகள் எல்லாம் முடிவெட்டியவன், பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு படித்து நீதிபதிகளாகிறார்கள், பேராசிரியர்களாகிறார்கள், கவிஞர்களாகிறார்கள், படைப்பாளர்களாகிறார்கள். இந்த மாற்றம் இருக்கிறது. இதுதான் சனாதன தர்மத்தை புரட்டி போடுகிற மாற்றம். புரட்டுவதுதான் புரட்சி. இதை எந்த படையும் இல்லாமல், பயிற்சியும் இல்லாமல், ஆயுதமும் இல்லாமல், வன்முறை இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக. அதுதான் அம்பேத்கரை இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்க வைத்திருக்கிறது. அந்த 100 பேர் எடுக்கிறான். உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவார்ந்த சான்றோர் யாருன்னு உலகளாவே அளவில் 100 பேர் இருக்கிற முதல் பேர் அம்பேத்கர் பேர் தான் இடம்பெறுகிறது. அப்பப்போ சர்வே பண்ணுறான். சர்வே பண்ணால் அம்பேத்கர் தான் வராரு. இப்போ நம்ம ஊரில் அவரை சாதிங்கிற சிமிழுக்குள்ளே அடைக்க பார்க்குறாங்க. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கருத்தியலை சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த கருத்துக்கு நேர் எதிரானவர்கள் சங்கிகள். சங்கிகள் அவர்கள் கைகளில் 8 ஆண்டுகளாக இந்த நாடு சிக்கிக் கொண்டது. இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதுக்கு பிறகு வர்றதுக்கு துடிக்கிறாங்க. அப்படி வந்தால் என்ன செய்ய போறோங்கிறதை இப்போவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த சட்டம் அரசமைப்பு சட்டமாக இருக்காதுன்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கும்பல் அறிவிச்சிருச்சு. டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன். ஏன் கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது நீ புதுசாக ஒரு அரசமைப்பு சட்டம் எழுதுற? வாஜ்பாய் பிரதமரான போதே வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷனை போட்டாங்க. முதல் முறையாக ஆட்சிக்கு பிஜேபி வந்தவுடனே செய்த வேலை அது. இப்போ 2024 ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் இந்த மத சார்பின்மைங்கிறத எடுத்துருவாங்க. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. சாதி வாழ்கன்னு சொல்லுவாங்க. எந்த சாதியை நீ பெருமையை சொன்னாலும் ஊக்கப்படுத்துவாங்க. 10 பேர் சாதி சங்கம் ஆரம்பித்து அமித்ஷாவை கூப்பிட்டா வீட்டுக்கு வருவாங்க. எல்லா சாதியும் பிரிப்பாங்க. தலித்து நீ ஒன்றாயிடக்கூடாது. நீ வேற அவன் வேற, அவனு நீ ஒன்னா. இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க எல்லா தலித் சாதிகளையும் ஒன்றா இருக்க விடாமல் உடைச்சிட்டாங்க. பிசியும் ஒன்றாக, ஓபிசியும் உடைச்சிட்டாங்க. எல்லாம் சத்திரியர்னா எல்லா சத்திரியரும் ஒன்றும் கிடையாது. தனித்தனியாக அவங்களுக்கு பாரம்பரியம் வரலாறு இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது அவன் தான். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி இருக்கிறவனே சொல்கிறான், இந்த நாட்டின் பெயர் இனி இந்து ராஷ்டிரம் என்று தான் இருக்கும், இந்தியா என்று இருக்காது. டெல்லி தலைநகரமாக இருக்காது, வாரணாசி தான் தலைநகரமாக இருக்கும். ஆட்சி நிர்வாகம் ஜனநாயக முறைப்படி இருக்காது, வர்ணாசிரம முறைப்படி தான் இருக்கும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட முடியாது, உயிர் வாழலாம். இப்போவே டிக்ளேர் பண்ணுறான். இப்படி ஒரு அரசு எதிர்காலத்தில் உருவானால் என்ன ஆகும் அதை தான் வச்சு நான் சொன்னேன். இங்கே மலைசாமி சொன்னார், வீடு தேடி வந்து கொள்கிறான். நாம் இப்படி பேசுகிறோம், அவன் வெளிப்படையாக பேசாதவனே வீடு தேடி போய் கொள்கிறான். நம்மளை எப்படி விட்டு வைப்பான்? பயத்தால் சொல்லலை, எதிர்காலம் என்னவாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து ஜனநாயக சக்திகளே விழிப்படையுங்கள் என்று ஜனநாயக சக்திகளுக்கு நாம் அறைகோல் விடுக்கிறோம். இன்றைக்கு இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக அண்ணன் தளபதி அவர்களை நான் பார்க்கிறேன். தோழர்களே, இது கூட்டணியில் இருப்பதற்காக நான் சொல்லவில்லை, அவருடைய ஆளுமையை நேரில் இருந்து பார்த்ததால் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட வீழ்ந்து போனது திமுக என்று இருந்த நிலையில் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகிவிட்ட பிறகு திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்ட நிலையில இனி திமுக விழித்து எழுமா, வீறு கொண்டு எழுமா, ஆட்சியை கைப்பற்றுமா என்கிற நிலையில் இருந்த போது அதை அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக கொண்டு வந்து அமர வைத்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதற்கு அடுத்த தேர்தலில் ஆட்சி பீடத்திலே அமர வைத்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். இது ஒரு தலைமைக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக நான் சொல்லுகிறேன். நான் டிஎம்கேவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறேன், வக்காலத்து வாங்குறேன், யதார்த்த உண்மையை சொல்கிறேன். கலைஞருக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது என்று பல பேர் கனவு கண்டார்கள். கலைஞரை போல தளபதியால் பேச முடியாது, எழுத முடியாது, தொண்டர்களை கவர முடியாது, கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியாது என்றெல்லாம் இந்த சனாதன கும்பல் கணக்கு போட்டது. அவர்கள் போட்ட கணக்கு தப்பு கணக்கு என்பதை தேர்தல் களத்தில் நிரூபித்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். கட்சியை கட்டுக்கோப்பா தான் கட்டுக்குள்ள கொண்டு வந்தார். அதுவே ஒரு பெரிய சாதனை. விஜயகாந்த் காலத்தில் 3வது இடத்துக்கு போன கட்சியை அடுத்த தேர்தலில் 2வது இடத்துக்கு கொண்டு வந்தார். கலைஞர் இல்லாத நேரத்தில் ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறார் திமுகவை.
அப்போ அவருடைய லீடர்ஷிப் எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக இதை சொல்லுவதற்காகத்தான் அதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். அவர் கட்சியில் எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவராக இருக்கிறார் என்பதை தாண்டி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இடதுசாரிகள் காங்கிரஸ் ஒரே அணியில் இடம்பெறக்கூடிய வகையிலே ஒரு கூட்டணியை யாராலும் உருவாக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்கள்தான் அந்த கூட்டணியை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கிறார். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி எல்லாத்துக்கும் சீட்டு பிரித்து கொடுத்து எம்பி எலெக்ஷனில் 40க்கு 40 அடிச்சார். ஒன்றே ஒன்று தான் போச்சு, 39. எம்எல்ஏ சீட்டில் எலெக்ஷனில் ஆட்சியை கைப்பற்றி விட்டார். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற ஆற்றல் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர் நம்ம தமிழ்நாட்டோடு நின்று போயின்லாம் இருக்கக்கூடாது. அவர் இந்தியா பூரா விசிட் அடிக்கணும், ஜனநாயக சக்திகளெல்லாம் போய் சந்திக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். கெஜ்ரிவால் விடக்கூடாது. நான் அவங்கள மனசில் வச்சு தான் ஒரு கூட்டத்தில் பேசினேன். நீ எனக்கு இதுவும் வேணாம், அதுவும் வேணாம், காங்கிரஸும் வேணாம், பிஜேபி வேணாம், அப்புறம் நாங்கள் தனியாக இப்போ இப்படி தான் நிறைய பேர் நின்று ஒவைசி இப்படி தான் தனியாக நின்று அவர் நிற்கிற இடத்துலலாம் காங்கிரஸ் தோற்றுறது, பிஜேபி ஜெயிச்சிருது. அப்போ அந்த இடத்துல யார் உனக்கு இந்த ஒன்று நீ ரீப்ளேஸ் பண்ணால் ஓகே, நீ ஜெயிச்சிட்டா. காங்கிரஸை வீழ்த்து, பிஜேபி வீழ்த்து, நீ ஜெயிச்சிரு, ரைட்டு, பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பாலான இடங்களில் ஏதோ பஞ்சாபில் அவங்க பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் ஆட்சி மாநில அளவில் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவர்களால் கெஜ்ரிவால் கட்சியால் வாக்கை பிரிக்க தான் முடியுது. வாக்குகளை பிரிப்பதால் என்ன ஆகும்? மறுபடியும் நிதிஷ்குமார் தனியாக போகிறார், மம்தா பானர்ஜி தனியாக போகிறாங்க, சரத்பவார் தனியாக போகிறார், சிவசேனா தனியாக போகுது, உத்தவ் தாக்கரே, கேசி ராவ் தனியாக போகிறார், ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி தனியாக போகிறார். அப்படின்னா என்ன ஆகும்? மறுபடியும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்? அதை தான் நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன். யாரை வேணாலும் தூக்கி உள்ளே போடுவாங்க. சட்டத்தை அரசியல் ஒரு நாள் நள்ளிரவு வேளையில் சொல்லுவார்கள். எப்படி 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு மோடி சொல்லுவார். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? யாருக்காவது தெரியுமா? கூட இருக்கிற ஆட்களுக்கே தெரியாது, அமித்ஷாவுக்கே தெரியாது. 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் சொன்னார் மோடி. அதே போல ஒரு நாள் நள்ளிரவு வேளையிலே திடீரென்று மோடியோ அல்லது அவருடைய நபர்களோ பிரதிநிதிகளோ பிரதமர் நாற்காலில் அமரக்கூடியவர்கள் நள்ளிரவு வேளையிலே தொலைக்காட்சியிலே அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தோழர்களே. இதுவரை நடைமுறையில் இருந்த அரசமைப்பு சட்டம் செல்லாது, மனு தர்மம் தான் இனி அரசமைப்பு சட்டம் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது நடக்க போகுது. அப்படி ஆனா என்ன ஆகும்? அதை தடுத்தாக வேண்டிய பொறுப்பு பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும், அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கும், மார்க்சிய சிந்தனையாளர்களுக்கும், ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது. இதை 2024 வரையில், தேர்தல் வரையில் திருமாவளவன் பேசிக்கொண்டே இருப்பான் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய நம் தமிழர் தொழிலாளர்கள் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.